ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் புளியோதரை சாதம் தான் செய்ய போகிறோம். புளியை ஊற வச்சுருக்கேன். கிண்ணத்தில் புளியை கரைச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து 3 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு நல்லா தெரிச்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு போடுறேன். கடலப்பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறம் வரமிளகா போட்டு வரமிளகாவே நல்லா வறுத்ததுக்கப்புறம் வேர்க்கடலை போடுறேன். வேர்க்கடலை போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ வறுக்குதோ அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் 2 சின்னதாக அறுத்து போட்டிருக்கேன். அதுவும் நல்லா அரைச்சதுக்கப்புறம் புளி எடுத்து ஊற்றணும். புளி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு சரி பார்த்து மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா சுண்ட விடணும். எவ்வளோக்கு எவ்வளோ சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அப்போ தான் புளியோதரை புளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இப்போ எவ்வளோ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் புளியோதரை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.